அதுல நம்ம நிற்போம். நமக்கு அவர் ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னா அது எவ்வளவு பெரிய வாக்கியம், அது எவ்வளவு பெரிய புகழ். கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பாருங்க. அது வேணும்ல நமக்கு. அது வேணுமா வேணாமா? அது வேணும். அது வேணும்னா என்ன பண்ணணும்? அவரோடு இருக்கணும். அவர் மேல நம்பிக்கை வைங்க. யார் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. விவிலியம் சொல்லுகிற, அழகாய் சொல்லுகிற, மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட தேவன் மேல் நம்பிக்கை வைப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரையும் நம்பாதீங்க. Don't believe anyone. யார் மேலேயும் உங்க நம்பிக்கை வைக்காதீங்க. அது கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஆண்டவருக்குள் அவங்க மேல ஏதோ கொஞ்சம் லைட்டா வைங்க. ரொம்ப நம்பிக்கை மனுஷன் மேல வச்சுதான் நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவன் என்னை கைவிட மாட்டான்னு சொல்லி அவனை நம்பி போறாங்க. அவன் கைவிட்ட உடனே அவர்களால் தாழ முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. தங்கள் உயிரை அவர்கள் மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். மனிதர்கள் அவ்வளவுதான். விவிலியம் அழகாய் சொல்லுகிறது, மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை விட தேவனின் மேல் நம்பிக்கை வைப்பது நலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதன் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க, விவிலியத்தை படிங்க. உங்கள் கண்கள் திறக்கும், உங்கள் வாழ்க்கை மாறும். ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். முகமுகமாய் அவரை தரிசிக்க முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர், தூய்மையுள்ளோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இறந்த பிறகு இல்ல, உயிரோடு இருக்கும் பொழுது உங்களால் தேவனை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியும். இட்ஸ் பாசிபிள். அவரை பார்க்க முடியும். அவர் காணக்கூடிய கடவுள், காணக்கூடாத கடவுள் அல்ல. பிதாவாகிய தேவனை காண முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண முடியும். 100% அல்ல, 200% அல்ல, 300% நான் சொல்லுகிறேன். அவருடைய திருமுகத்தை உங்களால் தரிசனத்தில் அவர் வெளிப்படுத்துவார். ஜெபித்து பாருங்க, நீங்கள் அவரை காண முடியும். பிரியமானவர்களே, நம்பிக்கை வைங்க. அவர் தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார், ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இடையே இருக்கிறது அந்த பாவமே தடையாய் இருக்கிறது என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் இடையே திரையாய் நிற்பது எது? நம்முடைய பாவமே. அந்த பாவத்தை அகற்றிட்டா அவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியும். நம்பிக்கை வைங்க. அவர் மேல மட்டும் நம்பிக்கை வைங்க. எனக்கு பிரியமானவர்களே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த காலை வேளைக்காக அப்பா, நீர் எங்களுக்கு இந்த விசுவாசத்தை குறித்து, நம்பிக்கை குறித்து நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் போதுமானவர், புதுமையானவர், பாதுகாப்பவர். நீர் எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறீர் ராஜா. அப்பா, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் உம்மை பார்ப்பேன். நான் மட்டுமல்ல ஆண்டவரே, இதோ இந்த சிந்தனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் தரிசிக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் இடத்துல வரணும் ஆண்டவரே. அதுக்காக தானப்பா நீங்க தாமதிக்கிறீங்க. அதுக்காக தானப்பா தாமதிக்கிறீங்க வராம. அதனால தானே ஆண்டவரே உமது ரகசிய வருக, பகிரங்க வருக எல்லாம் தாமதிக்கிறதே. நாங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு உங்களிடத்திலே வரணும், நாங்கள் எல்லாம் மோட்ச ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும் என்பதற்காக தானே நீங்க காத்துக்கொண்டு இருக்கீங்க. நாங்க மீட்பை பெற்றுக்கொள்ளணும், நாங்க பாவத்தை விட்டு உமக்குள்ள வாழணும். அதற்காக தானே ஆண்டவரே நீங்க தாமதிக்கிறீங்க. அப்பா, இந்த நாளிலே நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறேயா, உங்களை நம்புறையா. உங்களை நம்பாம யாரையா நம்ப முடியும்? உங்களை நம்புறோம் ஆண்டவரே. எங்களை காத்துக்கொள்ளுங்க. ஜெபத்தை கேளுங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென்.